ரக்ஷா பந்தன்னா சிஸ்டர் பிரதர் கையில ஒரு கயிறு கட்டுவாங்கிறது மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னும் இவ்வளவு சில ஃபேக்ட்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கிறீங்களா? அலெக்சாண்டர் ஒரு தடவை இந்தியாக்குள்ள படையெடுத்து வந்தாராம். தோத்து போற நிலைமையில இருக்கும்போது அவர் வைஃப் ரக்ஷனா ஒரு ராக்கி கயிறு எடுத்து கிங் பாரஸுக்கு அனுப்புனாங்களாம். அதை பார்த்த உடனே மனம் இறங்கி அலெக்சாண்டர் சும்மா விட்டாராம். பாத்தீங்களா ராக்கியோட பவரை? சித்தூர் ராணி கர்ணாவதி தன்னோட நாட்டை பகதூர் ஷா தாக்க வர்றது தெரிஞ்சு ஒரு ராக்கி கயிறு எடுத்து ஹுமாயூன் ராஜாக்கு பிரசண்டா அனுப்புனாங்களாம். ஹுமாயூனும் அதை பார்த்து மதிச்சு படைய திரட்டி வந்து பகதூர் ஷாவை தோற்கடிச்சாராம். பாத்தீங்களா ராக்கிக்கு இருக்கிற மரியாதைய? 1905 பெங்கால் பார்ட்டிஷன் நடக்கிறப்போ பயங்கர சண்டை இந்து முஸ்லிம்குள்ள. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் ராக்கி எடுத்து இந்து கையில கொடுத்து முஸ்லிம் கையில கட்டுங்க, மத்தவங்க மாத்தி மாத்தி கட்ட சொன்னாராம். அப்படி ஒரு ஒற்றுமையை உருவாக்குனாராம். சூப்பர்ல. ஒரு தடவை கிருஷ்ணர் கையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அப்போ திரௌபதி தன்னோட புடவை தலைப்பை கிழிச்சு அந்த காயத்துக்கு கட்டு போட்டாங்களாம். அப்போ கிருஷ்ணன் சொன்னாராம், உன்னை எல்லா துன்பத்துல இருந்தும் நான் காப்பாத்துவேன்னு. இது நடந்துச்சு தானே? இப்படி ராக்கி ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் மட்டும் இல்லாம மக்கள் ஒற்றுமையோட ஒரு சிம்பிள் கூடன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹாப்பி ரக்ஷா பந்தன்.